மேலும் பேசுகையில், குபேரா தனது 2வது தெலுங்கு படம் என்றும் 51வது தமிழ் படம் என்றும் கூறினார். சார் படத்திற்கு முன்பே இந்த கதையை கேட்டதாகவும், ஆனால் கதை வேலைகள் முடிந்து படப்பிடிப்பு தொடங்க சிறிது காலம் ஆனது என்றும் கூறினார். சேகர் கமுலா உயிரை பணயம் வைத்து இந்த படத்தை எடுத்துள்ளார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். சினிமா மீது அவருக்கு அந்த அளவுக்கு பைத்தியம். அவரது இயக்கத்தில் பணிபுரிவது மகிழ்ச்சியாக இருந்தது. ராஜமௌலி சார் சொன்னார், சேகர் கமுலா பிடிவாதக்காரர் என்று. ஆனால் அது நல்ல காரணத்திற்காகத்தான் என்று தனுஷ் கூறினார். நாகார்ஜுனாவுடன் பணிபுரிந்தது பற்றி பேசுகையில், நாகார்ஜுனா சாருடன் பணிபுரிந்தது அற்புதமான அனுபவம் என்றும், அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டதாகவும் கூறினார். அவரது படங்களை பார்த்து வளர்ந்ததாகவும் கூறினார். தனது தங்கைகளுக்கு சிறுவயதில் நாகார்ஜுனா மீது கிரஷ் இருந்ததாகவும், அவரை பார்த்து பைத்தியமாக இருப்பார்கள் என்றும் கூறினார். நாகார்ஜுனா சார் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல, ஒரு அற்புதமான மனிதர் என்றும், அவருடன் பணிபுரிந்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது என்றும் தனுஷ் கூறினார். கதாநாயகி ராஷ்மிகா மந்தனாவை பற்றி பேசுகையில், ராஷ்மிகாவை 1000 கோடி நட்சத்திரம், 2ஆம் கோடி நாயகி, தேசிய கிரஷ், அதிர்ஷ்ட நாயகி என்று பலரும் கூறுகிறார்கள்.